ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டம் மெய்யூர் கிராமத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரவல்லி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த பவித்ர உற்சவத்தோட சிறப்புகள்லாம் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த பவித்ர உற்சவ வைபவம் வருகின்ற அக்டோபர் 2, 2026 வெள்ளிக்கிழமை முதல் அக்டோபர் 4, 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. புரட்டாசி மாதம் நடைபெறக்கூடிய உற்சவம் அப்படிங்கிறதுனால இந்த உற்சவத்தில் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையாகவும் நம்மை விட்டு நீங்கும். சுந்தர்ராஜன், சுந்தரவல்லி, சுந்தரி அப்படிங்கிற பேர் நாமம் கொண்டவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பெருமாளோட ஜென்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களும் வெள்ளிக்கிழமை மற்றும் புதன்கிழமை பிறந்தவர்களும் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் மற்றும் அவர்கள் பிறந்த நாளில் இந்த தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனுக்கு திருமஞ்சனம் செய்து கோபூஜைகள் செய்து நல்லா மணக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் செய்து பெருமாளுக்கு படைத்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த மெய்யூர் தலத்தில் பிறந்த அன்பர்கள் பல பேர் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டேட் ஓனர்களாக காணப்படுறாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் சுந்தரராஜ பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பதவி கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்கும். நாங்கள் வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் நடைபெறக்கூடிய இந்த பவித்ர உற்சவ வைபவத்தில் கலந்து கொள்ளலாம். சீரா புஷ்கர்ணி என்று அழைக்கக்கூடிய பாலாற்றங்கரையில் தான் இந்த தலமானது அமையப்பட்டிருக்கு. இந்த தலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசர் கோயில் தலத்தையும் சேர்த்து தரிசனம் செய்யும் பொழுது பலன்கள் எண்ணில் அடங்காது அப்படின்னு சொல்லி நமது வாதியார் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு சுபமங்கலமான வாழ்க்கை, அதாவது அனைத்து விதமான மங்களங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எங்களோட பையனுக்கு நல்ல பெண் கிடைக்க மாட்டேங்குது, 30 வயசாயிருச்சு 35 வயசாயிருச்சு அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க மெய்யூர் தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரவல்லி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் வழிபாடு செய்யும் பொழுது வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு கல்யாண வரம் அதிகபட்சம் பார்த்தோம் அப்படின்னா 90 நாட்களுக்குள்ளார கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஆலயம் சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. அதே மாதிரி திருமண நாளில் இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். வாழ்வில் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள மெய்யூர் தலத்தில் இருக்கக்கூடிய இந்த சுந்தரராஜ பெருமாள் ஆலயம் காணப்படுது. இந்த ஆலயத்தோட நிர்வாகிகளோட எண்ணம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அவர்களை தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த பவித்ரோற்சவ வைபவத்தில் தங்களாலான கைங்கரியங்களை செய்யலாம். நோட்டீஸில் டிஸ்பிளே ஆகிருக்கிற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் உங்களாலான கைங்கரியங்களை செய்யலாம். திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும். எதுவும் என்னுடையதில்லை, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.